வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது இதுக்கான கோர்ட் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கேஸ் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே ரயில்வே தரப்புலேருந்து எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 2 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி அதுக்கான ஹியரிங் வர்றப்போ இதுக்கான அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 17ஆம் தேதி கண்டிப்பாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகாது. நவம்பர் மந்தில் எக்ஸாம் இருக்காது. ஓகே, இதுக்கான தீர்ப்பு எப்போ வருது அப்படிங்கிறது தெரியாது. தீர்ப்பு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 1 or 2 months டைம் கொடுத்து தான் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். டக்குன்னு தீர்ப்பு அடுத்த நாளே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக இன்னொரு 3 to 4 மாதம் டைம் இருக்கும். ஓகே, அவங்க சொன்ன டேட்டில் எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. புது டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் 60 டே ஸ்ட்ராட்டஜி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, 60 டே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே அதில் டைம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் செலெக்ஷன் ஆகிற அளவுக்கு போஸ்டிங் வாங்குற அளவுக்கு உங்களால் படிக்க முடியும். அதனால தான் நான் அது கொடுக்காமல் இருந்தேன். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய 120 டே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நான் பார்த்தீங்கன்னா 120 டே டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இதில் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த கோர்ஸில் 1499 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 years வேலிடிட்டி உண்டு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் ஃபோல்டரில் ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய டைம் டேபிளை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த டைம் டேபிள்லேயுமே ஒரு சின்ன சேஞ்ச். அது என்ன அப்படின்னா சயின்ஸுக்கு நம்ம நியூ வீடியோஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். நான் அந்த டைம் டேபிளில் கொடுத்தபடி நீங்கள் பார்க்காம சயின்ஸுக்கு மட்டும் நியூ வீடியோஸ் பாருங்கள். ஓகே, நீங்கள் இப்போ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபோல்டர் இருக்கும். ஜிகே ஜிஎஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூ சீரீஸ்ன்னு இருக்கும். ஓகே, இது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஜிகே இருக்கும். அதில் கெமிஸ்ட்ரி இப்போ புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 26 வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இன்னொரு 5-6 வீடியோ ஆட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை ரொம்ப ஸ்பீடாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூமெரிக்கல் கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஆல்ரெடி பார்த்தவங்க இதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சஜஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் டி எக்ஸாமுக்கு முன்னால் இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸுக்குமே டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் மேத்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேத்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபோல்டரில் பை சந்துரு சார் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸுக்கு ஒரு புது ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அல்ஜிப்ரா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரியுமே வரும். ஸோ இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.